நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊரை காக்கும் உருவான சங்கம், உயிரை கொடுக்கும் உருவான சங்கம் இல்ல இனி இல்ல, நாம எல்லாரும் விளையாட்டு பிள்ளை. வருத்தப்படாத வாலிப சங்கம், நாங்க வருத்தப்படாத வாலிப சங்கம். ஏன் விஷ்ணு, ஏன் சுத்தி பாக்குறேன்? நான் என்ன மகாபலிபுரமா? இல்ல வள்ளுவர் தோட்டம். சரி அண்ணா, நல்லா இருக்கீங்களா இல்லையாண்ணா? நல்லா உடம்புக்கு ஏதாவது சரியாண்ணா? இல்லையா? இல்லண்ணா, இத நம்ம ஸ்ரீனிஜி மனோஜி யாராவது கேட்டா ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்ல. ஏன் அந்த இடத்த மட்டும் அவளை பாச்சு விட்டு பேசுற? இல்ல வாய் அடைச்சு போயிடுவாங்கன்னு செய்கையில காட்டினேன். ஓஹோ சரி, நான் ஏன் பாண்டன்னு கேட்கவே இல்லை. நீ இதுக்கு காரணக்காரிய வேற இருக்கா? இருக்கு பாஸ். சொல்லுங்க பாஸ். வழக்கமா சூப்பர் சிங்கர்ல என்ன பண்ணுவான்? நம்ம பல விஷயம் பண்ணுவோமே. ஊர் ஊரா போவோம், ஒரு 30,000 பேரை பார்ப்போம், அவங்கள ஆடிஷன் பண்ணுவோம், அதுல இந்த 30 பேரை செலக்ட் பண்ணுவோம், கடைசியா ஒரே ஒருத்தருக்கு சரிப்பா நல்லா பாடின நீ டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஊடு கட்டி கொடுப்போம். பேசிக்கலி சிங்கர்ஸை ஸ்டார்ஸ் ஆக்குவோம். ஆனா இப்போ ஸ்டார்ஸை சிங்கர் ஆக போறோம். ஃபுல்லா செலிபிரிட்டியா வந்து பாட போறாங்க. அப்ப நீங்க இது பாடுனீங்க, நானும் செலிபிரிட்டியா சொன்னா நம்பியா? இதனால ஊராருக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நாங்களும் செலிபிரிட்டி, நாங்களும் செலிபிரிட்டி, நாங்களும் செலிபிரிட்டி. கை தட்டுங்கப்பா. எங்களை மாதிரியே பல செலிபிரிட்டி வந்து இங்க பாட போறாங்க. ஏன்னா இது சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன். இந்த சீசன்ல இசையின் உச்சகட்டம் எல்லாத்தையும் ஒரு நல்ல போட்டி நடக்க போகுது. இது ஒரு ப்ரொஃபஷனல் காம்படிஷன்ல பாட போறவங்க ப்ரொஃபஷனல் பிளேபேக் சிங்கர்ஸ் கிடையாது. ஆனா உள்ள நிறைய பேஷன் வச்சிருக்கிறவங்க. ஸோ இவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகிறதுக்கு இந்த மேடை ஒரு பெரிய உதவியா இருக்க போகுது, ஒரு பிளாட்ஃபார்மா இருக்க போகுது. இவங்கெல்லாம் நடிச்சு பார்த்துருப்பீங்க, பேசி பார்த்துருப்பீங்க, ஆடி பார்த்துருப்பீங்க. ஆனா முதல் முறையா இவங்கெல்லாம் பாடி உங்களை அசத்த போறாங்க. சரி, என்னதான் இவங்கெல்லாம் ஜாலியா பாட வந்திருந்தாலும் போட்டி அப்படின்னு வந்துட்டா அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட் விதிமுறையெல்லாம் இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். நம்ம முதல்ல பார்க்க போறது ரெண்டு பியூட்டிஃபுல் லேடிஸ், வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் அண்ட் அமேசிங் சோல்ஸ். இவங்களுக்கு இதுக்கு மேலாம் பெரிய பில்டப் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம சூப்பர் சிங்கர் குடும்பத்தோட ஒரு முக்கியமான பங்கு, நம்ம குடும்பத்துல ஒரு பங்கா இருக்கிற எவர் பப்ளி சிவாஜி அண்ட் எவர் மெலோடியஸ் நித்யஸ்ரீ மேம். குட்டிகள் இல்லாம, பெரிய சிங்கர்ஸ் இல்லாம, செலிபிரிட்டிஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் பாடி கேட்க போறீங்க, பார்க்க போறீங்க, ஜட்ஜ் பண்ண போறீங்க. இன்னைக்கு இருக்க போற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சிரிச்சு அழுது நவரச பாவமும் பொழிஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் பாடி கேட்க போகிறோம் அப்படின்றது எனக்கே ஆவலாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் தே ஆர் கோயிங் டு சிங் ரியலி வெல். ஃபேண்டாஸ்டிக். சுபாஜி, நாங்கள் யூஸ்வலி பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து மியூசிக்கோட திறமை அது டெஃபினட்டாக இருக்கும், ப்ரெசன்ஸ் இருக்கும். கண்டெஸ்டன்ஸில் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் சொல்லிட்டு இருப்போம்ல. ஐ வுட் லைக் டு பிலீவ் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ காம்படிஷன் ஆஃப் எக்ஸ் ஃபேக்டர்ஸ். ஏன்னா அத்தனை பேர்கிட்டையும் அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ விஷ்ணு, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட இன்னொரு ஜட்ஜ் வரப்போகிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டராக இருக்கார். நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் இருக்கிறவங்கள நிறைய பேரை வந்துட்டு அவர் பிளேபேக் சிங்கர் ஆக்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜய் டிவியில் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி ஜேம்ஸ் வசந்தன் சார். ஓகே சார், அதாவது ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் நிறைய பார்த்தவர் நீங்கள், ப்ரொஃபஷனலாக மியூசிக் போடுறவர். இன்னைக்கு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ், டான்சர்ஸ் ப்ரொஃபஷனலாக சிங் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? அவங்க சிங்கர்ஸ் இல்லை, வேறு துறையில் அவங்க வந்து ஏற்கனவே சாதிச்சவங்க. அவங்க பாட வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இப்படி இவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு தொலைக்காட்சியில் முன்னாடி பாட வந்திருக்காங்கன்னு உண்மையாலுமே உங்களை பாராட்டணும். இவங்கள மாதிரி நானும் அதை கேட்டு என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்பட தான் வந்திருக்கிறேன். One more time, Nityashree ma'am, James Vasandan sir and Shivaji. Fantastic, beautiful panel of judges. ஓகே விஷ்ணு, எஸ் ஜட்ஜஸ் 3 பேர் வந்துட்டாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலாஜி, ஏமா
என்ன வார்த்தை பேசிட்டீங்க? நான் எதுவும் தப்பா பேசலையா? நோ, தப்பா தான் பேசியிருக்கீங்க. ஏன் பாஸ்? சூப்பர் சிங்கரோட பாரம்பரியம் தெரியுமா? என்ன? ஹிஸ்டரி தெரியுமா? ஹெரிட்டேஜ் தெரியுமா? 3 ஒன்று தான். ஆமால. அங்க நீங்க இல்லாம இருக்கலாம், நான் இல்லாம இருக்கலாம், ஓகே. ஏன் ப்ரொடியூசர் டைரக்டர் கூட இல்லாம இருக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யாரு? தி ஒன் தி ஒன்லி சொக்க தங்கம் சீரும் சிங்கம் எங்கள் அனந்த் வைத்தியநாதன் சார், இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த சீசனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம அவரை வாய்ஸ் ட்ரெயினரா பார்த்திருக்கோம். ஆனா இந்த சீரீஸ்ல, இந்த சீசன்ல he is going to be our final judge. இங்க ஒரு நீதிபதியா வந்திருக்காரு நம்ம வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார். ஸோ சார், உங்களுக்கு பழக்கப்பட்ட மேடை தான், ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்க போகுது. ஏன்னா நீங்க பார்க்க போறது எல்லாமே செலிபிரிட்டிஸ், அவங்கள ஜட்ஜும் பண்ண போறீங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன சார்? எனக்கு இது ரொம்ப பிரியமான ஒரு சீசனாக இருக்க போகிறது. 2 காரணம். ஒன்று சங்கீதமோ பாட்டோ இது மனுஷனுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு பொருள். ஆகையால் யாரை நம்ம டேலண்டடாக ஏற்றுக்கலையோ இல்லை சிங்கரை ஏற்றுக்கலையோ அவங்கள அந்த பாட்டுக்கு எவ்வளோ கிட்டக்க நம்ம கொண்டு வர முடியுமோ அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறோம். நான் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு வார்த்தை, அதன் அர்த்தம், அதோடைய பாவம், அது முழுப்படியாக உடலால் மனசால் ஸ்பிரிட்டால் வெளிப்படுத்தி மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு இருக்கு. அதுக்குள்ள நம்ம சங்கீதத்தை கொஞ்சம் பின்னி கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். அமேசிங் சார். தேங்க் யூ. உங்களுடைய நன்றி. ஆசனம் அங்கே இருக்கிறது. தேங்க் யூ. ஓகே பிரதர் பாலாஜி, சொல்லுங்க. ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சு. இப்ப செலிபிரிட்டி சீசனோட முதல் செலிபிரிட்டி அப்படியே அட்டகாசமா ஆரம்பிச்சு வைக்க முதல் ஆள் வந்துட்டே இருக்காரு. யாரது? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு, எல்லார் வீட்லையுமே அவர் தெரியும் விஷ்ணு. நல்லா நடிப்பாரு, நல்லா பாடுவாரு, நல்ல நடிகர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபர். பரதேசில் நடிச்சது அதர்வா. இப்ப நம்மள பாடியே கொல்ல போறது நம்ம விஸ்வா. நான் உங்கள் விஸ்வா. எனக்கு இசையில் வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்வம் உண்டு. ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் பாடி ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். பாட்டில் அவ்வளோ ஆர்வம் இருந்தும் எனக்கு பாட்டு படிக்க முடியல. ஆனால் இங்கே வந்து பாட்டு கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மிக சிறந்த ஒரு ட்ரெயினர் வந்து என்னை ட்ரெயின் பண்ண போகிறாரு, என்னோடய வாய்ஸையும் மோல்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது that itself is a great blessing அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதே ஆர்வத்துடன், அதை விட பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் நான் இருக்கேன். நான் எப்படி பண்ண போகிறேன் இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் அப்படின்னு. ஏன்னா திஸ் இஸ் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிளாட்ஃபார்ம் and I'm going to be there. I'm sure you're going to be there as well. Thank you. பாடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நடிக்கிறதையே இன்னும் முழுசாக பண்ணி முடிக்கல. அது அவங்களுக்கு தெரியும். அதான் அதுக்குள்ளே பாட கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் ரெகுலராக பார்க்குற சூப்பர் சிங்கர்ஸ் மாதிரி டெய்லி வந்து ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் எடுத்தவங்க கிடையாது. மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் தயவுசெய்து அதை மன்னித்து எங்களையும் ஒரு சிங்கராக ஏற்றுக்கணும் அப்படின்றது நான் ஜட்ஜஸையும் வியூவர்ஸ் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. விஸ்வா, வாழ்த்துக்கள். நன்றி பாலாஜி. முதல் பாட்டு பாட போறீங்க, அசத்துங்க. And ladies and gentlemen, சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனை ஆரம்பிச்சு வைக்க நம்ம முதல் செலிபிரிட்டி விஸ்வா. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.
இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. தேங்க்யூ. விஸ்வா நல்ல சிங்கர் எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் யூ டிட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். உன்னோட சொந்த ஆர்கெஸ்ட்ரா கூட நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்ல. எஸ் சார். நல்ல ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யுவர் டெலிவிஷன் ஆங்கர் பர்சனாலிட்டி. ஸோ இந்த எல்லா கான்ஃபிடென்ஸும் சேர்த்து இன்னைக்கு இட் ரியலி மேட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வண்டர்ஃபுல். இட் வாஸ் ஜாய் லிஸ்னிங் டு யூ. தேங்க்யூ. அந்த சரணத்தில் மேலே போயிட்டு திரும்ப வந்து முடிக்கிற அந்த லைனில் வந்து ஒரு சங்கதி வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. தேங்க்யூ. பியூட்டிஃபுல் விஸ்வா. இட் வாஸ் ஜாய் லிஸ்னிங் டு யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ விஸ்வா, ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஆக்ட் பண்ணுறதா இல்லைனா வந்து இந்த மாதிரி பாடுறதா எது? இல்லை, ஆக்டிங் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஷன். ஓ, பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பாட்டு கற்றுக்க முடியல லைஃப்பில். அதனால் கேள்வி ஞானத்தில் தான் பாடுறேன். ஸோ அதனாலவோ என்னமோ தெரியல, பாட்டு ஹஸ் ஆல்வேஸ் டேக்கன் அ செகண்ட் சீட். ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் இனிமே இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இங்கே வேற வந்திருக்கீங்க. சாருடைய ஒரு கைடன்ஸோட இன்னும் மெருகேற போகிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். You sing like a professional singer. You see, you're very aesthetic. Road to good professional singing is just few short steps away. I think you as a singer will flower to some extremely impressive degrees, my belief, very shortly. I'm honored, sir. I'm really honored. Thank you, sir. Thank you very much. விஸ்வா நீங்க சிரிக்காதீங்க, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஏன் நீங்க மோசங்க. அது ஸ்க்ரீனில் தான் நடிக்கிறாருன்னா நம்மகிட்டயும் நடிக்கிறாரு. பேக் ஸ்டேஜில் வந்துட்டு எனக்கு பாட வராது, எனக்கு தொண்டை சரியில்லை, நான் தான் முதல்ல அவுட் ஆக போகிறேன், இப்படிலாம் சொல்லிட்டு அவர் வாங்கின கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? எத்தனை டேலண்ட்ஸை, ரா டேலண்ட்ஸை வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸாக உருவாக்கி அனுப்பி பிளேபேக் சிங்கர்ஸாக மாற்றின மேடை இந்த சூப்பர் சிங்கர் மேடை. பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்லேருந்து பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து உட்காந்து கிரேஸ் பண்ணின ஒரு மிக சிறந்த ஒரு மேடை இது. இந்த மேடையில் நானும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கே வந்து அதுவே முதல்ல ஒரு சந்தோஷங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நர்வஸ்னஸை கொடுக்கும். ஸோ அதனால் வந்தபோது ரொம்ப நர்வஸாக வந்தேன். பாடி முடிக்கும்போது ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் ஜட்ஜஸ் பேசுனதுக்கப்புறமா நிஜமாவே மை கான்ஃபிடன்ஸ் ஹஸ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ரொம்ப ஒரு பெரிய பூஸ்ட், கான்ஃபிடன்ஸ் பூஸ்டோட ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன். அடுத்த பாட வர செலிபிரிட்டியை பற்றி சொன்னோம்னா, இவங்களுடைய லைஃப் கேரியர் பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் ஆரம்பிச்சு அப்படியே இப்போ பெரிய திரையில் பயங்கர பிஸியாக இருக்காங்க. எஸ், அந்த பெரிய திரையில தனுஷோட மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கிட்டு தண்ணியில ரொம்ப கிளிகிளிப்பா நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கின்னு தான் இருக்கு. இந்த பாட்டை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, அந்த பாட்டுல ஆடினவங்களையும் மறந்துருக்க மாட்டீங்க. லெட்ஸ் வெல்கம் நிஷா டேஸ். மியூசிக் தான் எனக்கு எல்லாமே. பேசிக்கா நான் ஒரு நடிகை தான். ஒரு பாட்டு பாடணும் ஸ்டேஜ்லன்றது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.
சூப்பர் சிங்கரில் இது வரைக்கும் சிங்கர்ஸை தான் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ஸ் வந்து சிங்கர் ஆக போகிறாங்க. நான் யாருன்னு சொல்லவே இல்லைங்க. நிசா டேஸ். என்னடா இது, தாரிகா நிசா டேஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என் பேர் மாற்றிருங்க. அந்த பாட்டுக்கு உங்களுக்கு இப்போ சம்மந்தமே இல்லையே. பாஸ் நீங்களே பேசுங்க. ஓகே, நம்ம சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பாட்டு கேட்பேன் நல்லாவே, ஆ சேர்ந்தும் பாடுவேன். பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து பாடுறது முதல் தடவையா. ரொம்ப நர்வஸாகவும் இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன்றதும் அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த மாதிரி மேடையில் பாடினதும் கிடையாது. ஐ நெவர் ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, Thank you. ஆல் தி பெஸ்ட். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, காட்டுடலில் உலகை கட்டிவிட ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. நிசா, உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட பாடுறது? இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் பாடினதே கிடையாது. ஸோ எனக்கு நிஜமாவே ரொம்ப நர்வஸாக இருக்கு. What a lovely voice. But get a little more confident, and then you have everything that you need to get on to the future rounds or whatever. All the best to you. தேங்க்யூ ஸோ மச். மிஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் முழுக்க வந்து அந்த டென்ஷனை என்னால் உணர முடிஞ்சது. நீங்கள் பாடும்பொழுதே எனக்கு பாவமாக இருந்தது உங்களை பார்க்கும்பொழுது. ஐ அம் நாட் அ சிங்கர் அட் ஆல். ஐ ஹவ் ஆமாம், நெவர் ஆமாம். லேர்ன்ட் சிங்கிங். அதான் நீங்கள் அப்போ இந்த மாதிரி ஆளுங்க என்ன நினச்சிக்கணுன்னா, சிங்கிங் உங்கள் ஸ்டேஜ் ஏரியா கிடையாது. நீங்கள் ஒரு நான் சிங்கராக இருந்து பாட வந்திருக்கும் பொழுது என்ன தாட் மைண்டில் இருக்கணும்னா, தைரியமாக பாடணும், ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ் அப்படின்னு நினச்சி போய் பாட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். பட் பியாண்ட் ஆல் தட் வாட் யூ சாங் ரியலி வாஸ் வண்டர்ஃபுல். மேலே அந்த நோட்ஸ் எல்லாம் போய் அழகாக ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தைரியமாக அதை பயன்படுத்தி பாட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி பிகம் அ பெட்டர் சிங்கர். ரொம்ப அழகாக பாடிங்க. குட். தேங்க்யூ சார். நிசா, எல்லாம் வருது உனக்கு. எங்க எடுக்கணும் அது எடுப்பு, தாளக்கட்டெல்லாம் இட்ஸ் நீட், வெரி நைஸ். எடுக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நிசா மேடைக்கு வராங்கன்னா 6/8 பீட்ல ஒரு குத்து பாட்டு வரும் அப்படின்னு நினைச்சேன். உண்மையா சுலட்சுமி தேவயானி கௌசல்யா பாட்டில் பாடுறீங்க? ஏதோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போக போக சாருடைய ட்ரைனிங்கில் கண்டிப்பாக இன்னும் பெட்டர் சாங்ஸை ட்ரை பண்ணுவேன். அடுத்து பாட வர செலிபிரிட்டி யாரு? அடுத்த பாட வர செலிபிரிட்டியை பற்றி சொன்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கார்.
சின்னத்திரை பெரிய திரை எல்லாத்தையும் கலக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் நம்ம விஜய் டிவிக்கு அவர் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லா ஷோலையும் அவர் கலந்துக்கிட்டு இருப்பாரு. பாய்ஸ் வர்சஸ்கல்ல வந்துட்டு ஒரு டான்ஸராக இருந்திருக்காரு. இப்போ பாட வர போறார். Ladies and gentlemen, let's welcome கமலேஷ். வாங்க கமலேஷ். திஸ் இஸ் நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ரொஃபஷனை நான் சொல்லிடுறேன். நான் ஒரு செலிப்ரிட்டி. ஐ லவ் டான்ஸ். அது என்னோட பேஷன்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஒரு டான்ஸ் ஸ்கூல் கடந்த 6-7 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் ஸோ மெனி திங்ஸ் இன் மை பிஸ்னஸ். ப்ளே ஸ்டேஷன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பயங்கர பைத்தியங்க. மற்ற பசங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் இருக்கட்டும் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்காக ஒரு ப்ளே ஸ்டேஷனும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி மியூசிக். ஐ லவ் மியூசிக். ஸோ மியூசிக்கில் வந்து இன்றைக்கி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னோட இடத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நடத்திக்கிட்டு இருக்கேனே. அப்போ எப்போ நம்ம கற்றுக்கிறதுன்னு யோசித்தேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இன்றைக்கி எனக்கு விஜய் டிவி மூலயமா ஒரு சிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசான ஒரு ஜானரில் நான் என்ட்ரு ஆக போகிறேன். நான் யாருன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. ஹே, திஸ் இஸ் ஆர்டிஸ்ட் கமலேஷ். நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்குமே. பாடல் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ எனக்கு வந்து நடிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக பாடி பழகினது தானே தவிர ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் எதுவுமே கற்றுக்கல. இங்கே நான் நிற்கிறதே நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ரீச் பண்ணுவேன்றது இப்போ நான் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும். அப்போ வெயிட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக பாட ஆரம்பிச்சிடலாமா? பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கணா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கணா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல்
கமலேஷ் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஆர்கெஸ்ட்ரா, பயங்கர சப்போர்ட் உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா டீம்லேருந்து. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் செலக்டிங் திஸ் சாங். ஒரு மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா பாடினீங்க, கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ மேடம். இன்ஃபேக்ட் அந்த சரணம்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரிகேட் நோட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக பாடினீங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். என்ஜாயபிளாக. தேங்க்யூ. உனக்கு பாட்டு வருதுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குன்றது தெரியுது உன் ஃபேஸில், பாடி லாங்குவேஜில் இருக்குதுல்ல. கண்டிப்பாக சார். அப்புறம் எதுக்கு டென்ஷன்? ஸோ இப்படி ஒரு மேடையில் உங்களை மாதிரி எதிர்க்க நின்று எனக்கு பாடும்போது ஒரு சின்ன மைட் பி அது இயற்கை தான். இல்லை, மேடைக்கு போகும்போது பதட்டம் நடக்கும். எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி சிங்கராக இருந்தாலும் அது வரும். அது உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் உண்டு டென்ஷன், அதில் வந்து ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது யூ ஆர் ரியலி ஒண்டர்ஃபுல் சிங்கர் டுடே. சரணத்தை நீ பாடினதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். சில இடம் நோட்ஸ் வந்து அந்த ஜம்பிங் நோட்ஸ் கரெக்டாக அந்த பொசிஷனில் ஸ்வரஸ்தானத்தில் இருந்ததெல்லாம் ஐ வாஸ் பர்சனலி சர்ப்ரைஸ்ட். தேங்க்யூ. வெரி குட் கமலேஷ், யூ வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ. You didn't தேங்க்யூ. sound like a beginner. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன். இந்த சீசன் முழுக்க வரப்போற செலிபிரிட்டிஸ் யாரு அப்படின்னு இந்த வாரம் முழுக்க நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரப்போகிற செலிபிரிட்டி பற்றி சொன்னோம்னா, அவங்க வந்து விஜய் டிவிக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பரிச்சயமானவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஜோடி சீசனில் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரி ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹரிதா படவா கோபி. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன். மனதோடலாம் பேசுகிறேன், என்கிட்ட பேச மாட்டியா? ஆமா, என்ன சமைக்கிறத விட்டு பாட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாவே ஆசையாக இருக்குது. நீதானே புன்னகை மன்னன், ஒன்றானே நானே பண்பாடும் பாடகன். நான் பாடுறேன். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவென குரல், படித்தால் வருவேன் கனிப்போல் சுவைப்பேன். கவலைப்படாதீங்க, நான் தான் பாட போகிறேன், அவர் இல்லை, பயப்படாதீங்க. ஆடிஷன் லெவல்லலாம் வந்திருக்கீங்க நம்ம சூப்பர் சிங்கருக்கு. இன்றைக்கி இந்த மேலே நிற்கிறீங்க, என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது நம்ம எதையாவது ரொம்ப தீவிரமாக நினச்சி விரும்பினோன்னா அது நமக்கு நடக்குங்கிறது வந்து அதோடைய உண்மை வந்து இந்த ப்ரோக்ராம். அனந்த் சாருக்கு தெரியும், நான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்தேன். அந்த ஆடிஷன் வந்தபோது என்னால் பாடவே முடியல, பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வரணுன்றது என்னோடய ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்தேன், சில பயிற்சிகள் பண்ணியிருக்கேன், அண்ட் தீவிரமாக அதை பற்றி நினச்சிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அடுத்த செலிபிரிட்டி இதோ உங்களுக்காக ஹரிதா படவா கோபி.
இரவுகள் கனா காணும் ஆடைக்கூட தாரமாகும் பாரிஜாதம் கீதமாகும் இளமையே வசந்தவானம் பறவையே பருகவே இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனா காணும். ஹரிதா, kudos to you மா. இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து வெவ்வேறு மேடையில் பாடி அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஆஸ் மச் ரேங்க் நியூ கமர் ஆஸ் ஆல் தி அதர்ஸ் அண்ட் யூ சாங் வித் அப்ளாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீல். Thank you. ஆல் தி பெஸ்ட். ஹரிதா, எதனால் அந்த கேப் விழுந்தது? ஏன் பாடாமல் விட்டுறீங்க இடையில? Certain personal reasons I had a Okay. loss. அது வந்து I couldn't digest that. அதிலே அந்த வந்து எனக்கு அவர்ஷனா எடுத்து towards music அந்த மாதிரி. ஓஹோ, ஓகே. I don't hate music. No இல்ல aversion. இல்ல, யாராலும் பண்ண முடியாது. ஏன்னா மியூசிக் இஸ் a healer. அதனால அது வந்து ஹீலர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலை மேல உங்களுக்கு கோவம் மொழியா மியூசிக் ஃபினாமினன் மேல யாரும் கோவப்பட முடியாது. ஏன்னா அதுதான் தனிமையில இருக்கவங்களுக்கும் சரி, கவலையில இருக்கவங்களுக்கும், கஷ்டத்துல இருக்கவங்களுக்கும், பிரச்சனையில் இருக்கவங்களுக்கும் மெடிசனே அதுதான். ஸோ மியூசிக் இஸ் சம்திங் டிவைன். அவ்வளோ அழகான டேலண்ட் உங்களுக்கு இருக்கும்போது இனிமேலாவது விட்டுறாமல் நீங்கள் தொடர்ந்து நல்லா பாடணும். ஏன்னா இந்த பாட்டில் ஒரு பெரிய டெக்னிக்கல் சேலஞ்சு, அதுவும் ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு. எப்படின்னா அந்த செகண்ட் நோட் வரைக்கும் ஓப்பன் செஸ்ட் வாய்ஸில் பாடிடலாம். எந்த இடத்துல வந்து ஹெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்றது வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சு சில பேர் பாடுவாங்க, சில பேர் தெரியாமல் நேச்சுரலாக அழகாக பாடிடுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டது ஒழிய இவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கமாக அழகாக பாடினது வந்து ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ நல்ல டேலண்ட் இந்த லெவல் ரீச் பண்ண பிறகு இனிமேல் நீங்கள் அதை சாதாரணமாக விட்டுறக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் நான் சொல்றேன். விட மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஓகே, யூ ஆர் வண்டர்ஃபுல் சிங்கர் ஹரிதா. கீப் இட் அப். ஹரிதா, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு உன்னுடைய டேலண்ட். Thank you, sir. அப்போ நம்ம ஆடிஷனில் பேசினதுக்கும் இன்னைக்கு இட்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூ brought into yourself at a personal level. I think it really shows. அந்த பாட்டை வந்து யூ got to understand it as a physically deliverable script. உங்களுடைய இமோஷன், பல கான்வர்சேஷன்ஸு அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக டெலிவர் ஆகும், இன்டெகிரேட்டிவ் டெலிவர் ஆகும். தென் யூ வில் ராக். Thank you, sir. Wonderful. ஹரிதா, கோவி, சூப்பர் சூப்பர் சூப்பர். கிரேட் ஜாப். இங்கே வரணும்னு நினச்சிங்க, வந்து பாடணும்னு நினச்சிங்க, வந்துட்டீங்க, பாடிட்டீங்க, அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸும் வாங்கிட்டீங்க, அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிதாவை தொடர்ந்து அவங்கள மாதிரியே இன்னொரு செலிபிரிட்டி, அவங்கள மாதிரியே ஜோடியில் பங்கெடுத்தவங்க, ஓகே, அவங்கள மாதிரியே கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் பங்கெடுத்தவங்க, இப்போ அவங்கள மாதிரியே சூப்பர் சிங்கருக்கு வந்துட்டாங்க. வெரி குட். லெட்ஸ் வெல்கம் பிரியா. ஏங்க இன்னைக்கு நாளைக்கு எடுக்கலாங்க, நான் இப்போ பார்க்கணுங்க. போலாமா? சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்னா சிங்கிங். நீங்கள்லாம் கண்டிப்பாக என்னோட பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. மாயம் செய்தாயோ நெஞ்ச காயம் செய்தாயோ. எப்படி ஓரளவுக்கு ஓகேவா? சோப்பை பாடுவேண்ணா எப்படி கேட்குங்க. அடங்கப்பா. பிரியா. வெல்கம் பிரியா. தேங்க்யூ. நான் நிறையா கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்துட்டு நான் ஒரு டான்ஸ் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்து டான்ஸில் இருந்து கிடையாது. ஸோ இது சிங்கிங் விச் இஸ் வெரி நியூ டு மீ. லைட்டாக இருக்குது, பட் அது காமிக்காமல் எப்படியெல்லாம் பாடணும்னு நினைக்கிறேன்னா ஐ ஷார்லி டூ மை பெஸ்ட். ஸோ டான்ஸ் 10 இயர்ஸாக பண்ணியிருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டீங்க. யா. இந்த குக்கிங் எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? அது அங்கே போய் தான் கற்றுண்டேனே. அந்த மாதிரி தான் உங்களை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் குக்கிங் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹலோ, அதே மாதிரி இங்கே ஃபைனலிஸ்ட்டுங்க, ரன்னர் அப். அதே மாதிரி இங்கே வந்து சிங்கிங் கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அடுத்த செலிபிரிட்டி இதோ உங்களுக்காக பிரியா.
பிரியா, you've got a terrific attitude and body language. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த சிங்கிங்கையும் சேர்த்து இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டா you'll be a wonderful package. Thank you. It's very rare to see such package. You're amazing. Thank you, sir. Okay. ஹாய் பிரியா. ஹலோ மேம். கண்டினியூஸாக பாடுறது முழுக்கவே அந்த ஜம்ப் பண்ணிட்டே பாடினீங்களே, அது எப்படி முடிஞ்சது? சும்மா என்ன எனர்ஜியாக வச்சுக்கிறது எப்போதும் நான் செய்வேன். பட் இட் வாஸ் ஸோ க்யூட். அழகாக இருந்தது. நீங்கள் அது ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே பாடின்னு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் பாலாஜிக்கிட்டையும் விஷ்ணுக்கிட்டையும் பேசுகிற சமயத்தில் என்னடா அது இந்த பொண்ணுக்கு பயங்கர நுனி நாக்கில் பேசுறது, எங்கே இந்த பாட போகிறதுன்னு பார்த்தா தெளிவாக பாடுறீங்க பாடுற சமயத்தில். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பாடுறீங்க. பிரியா, ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் டு இட். இந்த சாங் பற்றி பொதுவாக இந்த சாங் எனக்கு பர்சனலாக அவ்வளோ பிடிக்காது. தப்பாக நினச்சிக்க வேணாம் கம்போசர். நாட் மியூசிக்கல். இந்த பாட்டோட லிரிக்கல் கண்டென்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ரொம்ப ரிப்பல்சிவாக இருக்கும் எனக்கு. பட் நீ பாடின பிறகு இந்த பாட்டை கூட நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிரியா, ஒன் திங் ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது வாய்ஸ் பற்றி. நீ பேசும்போது வாய்ஸு கீழே இருக்கு, ஆனால் ஹை நோட்ஸ் உனக்கு ரொம்ப ஈஸியாக வருது. தட்ஸ் தி வே யூ டெவலப்ட் யுவர் வாய்ஸ். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன இல்லைன்னு நான் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். ஆஸ் அ டான்ஸர் உனக்கு இந்த ஸ்வீப்பிங் ப்ராட் மூவ்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் பிடிக்குமா, இல்லை லாட் ஆஃப் ஃபிலிகிரி ஸ்மால் மூவ்மெண்ட்ஸ் பிடிக்குமா? பாயிண்ட் டு பாயிண்ட். அப்படி வா. சிங்கிங் நான் அப்படி தான் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் த வே யூ மூவ் இன் லைஃப் இஸ் ஆல்சோ லைக் தட். யூ வெரி ஈஸிலி மூவ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட், கம்ப்ளீட்லி அன்செல்ஃப் கான்ஷியஸ். மியூசிக்கில் என்ன ஆகுதுன்னா பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட் இருக்கும் ஒரு ஆக்டேவில். அதில் நம்ம 5, 8 எடுத்துப்போம். பட் த சிங்கிங் happens between the points. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட், நேச்சுரல் சென்ஸ் ஆஃப் டீட்டெயில், அது ஒரிஜினல் இருக்கிறதும் அது நீ கொஞ்சம் டெவலப் பண்ணினா உன்னோட பாட்டில் ஒரு வேற டிமென்ஷன் வரும். லவ்லி ஹேவிங் யூ ஆன் தி ஷோ. Thank you sir. என்ன நடக்குது இங்க? பத்தியா அது தெரியாம இருக்கறாங்க. காம்ப்ளிமெண்ட். பயங்கரமா பாட்டிங்க. என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் அந்த ஹெட் ஷேக் பண்ணீங்க. அது எப்படி? என்ன பண்ண? மீ பண்ணுங்க ஒருவாட்டி. அது சும்மா பாலாஜி. அது பண்ணுங்க, அந்த ரிதம் சும்மா பண்ணுங்க அப்படி. மியூசிக் ப்ளீஸ். அப்படியே இங்க கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா. உண்மையாவே நீங்க குக்கரி ஷோல கலந்துக்கிட்டீங்கன்றதை இது தெரியுது. நீங்களே போறீங்க தோசை, நீங்களே எடுத்து போறீங்க வெளியே. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து ஜோடி மேடையில் ஆடி இருக்கீங்க. ஆடின்னு இருக்கேன். ஆமாம், ஆடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த குக்கரி ஷோலையும் கலந்துக்கிட்டு 2 படம் வந்துட்டீங்க. இப்போ நம்ம இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் இருக்கீங்க. இது மூணுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர் தானே. டான்ஸ் கால் கை, மியூசிக் தொண்டை, அதுக்கு வெறும் கை கரண்டி, எல்லாமே டிஃப்ரெண்ட். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. இல்லை, அதாவது உங்க ஃபீலிங்ஸ் பொறுத்த மட்டும். ஃபீலிங் நான் எப்பவுமே ரொம்ப பார்க்க தான் வந்துட்டு இப்படி இருக்கேன். உள்ள ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். ஆமாம், அதான் நானே சொல்லிட்டேன்னு. ஸோ ரொம்ப சீரியஸாக எடுத்து செய்யணும். எதுவுமே நம்ம வந்துட்டு 100% செஞ்சிடணும். நான் வந்துட்டு படிச்சிருக்கேன், டூ யோர் ஒர்க் அன்அட்டாச்ட் டு தி ரிசல்ட்ஸ். ஓகே, அதை நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். அதனால நான் எப்போதுமே என்னோட 100% எங்கேயுமே கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது என்னோட 100% கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு வெளியில் வரப்போகுதுன்னு ஒன்றும் இல்லையே, சும்மா நீங்கள் முதல்ல தான் பயந்தீங்க, அப்புறம் மேடம் சொன்ன பாடி அசத்துட்டீங்க சூப்பரா. தேங்க்யூ. ஓகேவா, வாழ்த்துக்கள். நீங்கள் உட்காரலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பிரியா. சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் இது வரைக்கும் இசையின் உச்சக்கட்டத்தை பார்த்து பழக்கமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நிறைய நல்ல சிங்கர்ஸ், நல்ல பாடல்கள், நல்ல இசையை வழங்கிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் இந்த சீசனும். பட் ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் போக போக இன்னும் வாரங்கள் போக நம்ம அனந்த் சாரோட ட்ரைனிங்கோட இன்னும் கண்டிப்பாக சிறப்பாக பாடுவாங்க. இன்னும் சிறந்த இசையை, இன்னும் சிறந்த பாடல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு முதல் செட்டை பார்த்துட்டீங்க. நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வராங்க. அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருப்பீங்க. தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நாளைக்கு தான் பார்க்கணும். நாங்க எந்த சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்ண போறது இல்ல. So we'll see you tomorrow. இப்போ நாங்க எஸ்கேப் பண்ற டைம் வந்துட்டு இவர் பாலாஜி, நான் விஷ்ணு. இது சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன்.